திரு தமிழன் பிரசன்னா, மோடிக்கு இன்னொரு முகம் அப்படின்னு ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்றாரு. என்ன அடிப்படையில் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது? அவருடைய பேட்டியினுடைய சாராம்சத்தை என்னவா புரிஞ்சுக்கணும்? நீங்கள் பாரதிய ஜனதா அப்படிங்கிறது, அந்த அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பின்னணியை கொண்டு ஆர்எஸ்எஸ் தான் அதனுடைய ஆதியும் மூலமும் அப்படிங்கிறப்ப ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கும் அல்லது இந்த நாட்டை இந்த சக்திகளிடமிருந்து அந்த எடுத்துக்கொள்வதற்கு எந்த வகையை வேண்டுமானாலும் பின்பற்றுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் மோடி. இப்போ மோடியோட இமேஜ் வந்து நீங்கள் ஒரு 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 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா முழுக்க காவி கொடி பறந்துருச்சு அப்படின்னாங்க. இப்போ பெரிய மாநிலங்களில் ஏறக்குறைய ஒரு 5 மாநிலங்கள் அது ரிவர்ஸ் ஆயிருக்கு. சின்ன மாநிலங்களில் ஒரு 4 மாநிலங்களில் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அவர்களுடைய கோட்டைன்னு சொன்ன கர்நாடகா வந்து 26 பொதுக்கூட்டங்கள், யார் மோடி போய் பங்கேற்ற 26 பொதுக்கூட்டங்கள், ஒரு ஏதோ வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு போகிற மாதிரி கர்நாடகாவுக்கு போயிட்டு வந்தார். ஆனால் டபுள் இன்ஜின், இந்தியாவுக்கான தேர்தல், இது எனக்கான தேர்தல் அப்படின்னார். கர்நாடக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஜெய் பஜ்ரங் பலின்னு அனுமாருடைய கையை தூக்கி பிடிச்சி காங்கிரஸ் தான் இந்தியாவை காப்பாற்றும்னு பாடம் சொல்லிட்டாங்க. ஆக அந்த அடிப்படையில், இந்த தொடர் தோல்விகளின் அடிப்படையில் இப்படி ஒரு மாற்று முகாமை ஆர்எஸ்எஸ் சிந்திக்கிறது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தலைவர் சொல்லியிருக்கலாம். இல்ல, அது எங்க சிந்திக்குது? இது வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக அவர் தான் இருக்கிறார், வேற எங்கேயும் யாரும் முன்னிறுத்தப்படல. ஆர்எஸ்எஸோ பாஜகவோ சொல்லலையே, இன்ன வரைக்கும் சொல்லலையே. பாஜக வந்து அதிகாரப்பூர்வமா வந்து நட்டாவோ அல்லது அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவோ இவர் தான், வேற யாரையும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலையே. இப்போ 2024 தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 5 தொகுதியில் தேர்தல் களப்பணிகளை தொடங்கிட்டாங்க. அப்படின்னா எல்லா இடத்துலையும் மோடி தானே முன்னிறுத்தப்படுறாரு. இல்லைண்ணா, இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அவருடைய முகமா இருக்காரு. ஆனா பிரதமர் வேட்பாளர் அவங்க அப்படின்னு இப்போ எங்களை பார்த்து கேட்டாங்கல்ல, நீங்க எதிர்கட்சிகள்லாம் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா, அதுக்கான கவுண்டரா அப்படி சொல்றீங்களா? அப்போ எதிர்கட்சியில பிரதமர் மோடி இங்க இருக்காரு ஆளுங்கட்சினா உங்களுக்கான முகம் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லாத எங்களுக்கான அவரே முகம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவரு முகம் இல்லைங்கிறது ஒண்ணு, எங்களுக்கு முகம் இருக்கு. யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதை 2019 சொன்னது எங்க தலைவர் தான். அதை கடந்து எங்களுக்கான முகம் என்பது எங்களுடைய கொள்கை தான். இந்த இயக்கத்தினுடைய, இந்த கூட்டணியுடைய முகம் மதச்சார்பின்மையும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்பதும், இந்த சனாதனவாதிகளிடத்திலிருந்தும் சாதியவாதிகளிடத்திலிருந்தும் மதவாதிகளிடத்திலிருந்தும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கூட்டணியினுடைய முகம். இன்னைக்கு உங்களுடைய வெற்றி, ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ற அத்தனை பேரும் ஒன்னா வந்து நிக்கிறாங்க அப்படின்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அஜித் பவார், நீங்க சொன்னக்கூடிய கொள்கை சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது அதை முன்வைத்து இந்த கூட்டணி உருவாகல. ஊழல்வாதிகளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒன்றாக வருகிறார். இந்த பேச்சு வந்து மோடி வந்து 72 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுறார். ஒரு நிமிடம் இடைமறிக்க வேண்டாம். 72 மணி நேரத்துக்கு முன்னாடி மோடி பேசுறார். 72 மணி நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னா, ஜூனியர் பவார், சீனியர் பவார் 72,000 கோடிக்கான அளவு சொத்துக்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசினார். பேசி 72 மணி நேரத்தில் ஜூனியர் பவார், தட் இஸ் அஜித் பவார், பாஜகவோட சேர்றார். பாஜக தலைமையில் ஆளுகிற மகாராஷ்டிரத்துல துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவோட சேர்ந்திருக்காரு. பாஜக அங்க பாஜக இருக்குல்ல, பாஜக சொல்லலாம்ல. இந்த வேலையை பார்த்தது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய திறமையால் சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ பெற முடியாமல் அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ளுகிற ஒரு தொழிலையும், இந்த இந்திய நாட்டில் வந்து எம்பி எம்எல்ஏக்களை திருடுறதுக்கு ஜிஎஸ்டி போட்டா அதுக்கு அதிகபட்சமா கட்ட வேண்டியது அமித்ஷா மட்டும்தான். சரத்பவார் தெளிவா சொன்னார், ஐ நோ த கேப்பபிள் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் அமித்ஷா. அவர் என்ன ஸ்கில் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும்னு ஒரு இயக்கத்தை உடைச்சு இதே அஜித் பவாரை 72 மணி நேரத்துக்கு முன்னாடி மோடி சொல்றார். மோடியினுடைய பாஜக கட்சி சொல்லுது அவர் கொள்ளையடித்திருக்கிறார், அவர் அயோக்கியர், அவர் திருடர்னு. அவர் பாஜக கூட்டணியில சேர்ந்தார்னா, பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கா, ஊழல் வாஷிங் மிஷின், உள்ள போயிட்டு வெளியில வந்தோன்னா பரிசுத்தம் ஆகிறதுக்கு. அஜித் பவாருடைய ட்ராக் ரெக்கார்டும் தெரியும்ல, கடந்த காலங்கள் அவர் எப்படிலாம் நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார், புதுசு ஒன்றும் இல்லை. இப்போ அவருடைய பலவீனம் அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியிருக்குல்ல, ரெண்டும் தானே இருக்கு. இல்லை, இங்கே நீங்கள் பலவீனம் என்பது வேறு, பலம் என்பது வேறு. அவருடைய ட்ராக் ரெக்கார்டுங்கிறது தனியாக வச்சுக்கோ. ஒரு தனி மனிதருடைய 5வது முறையா துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிறாரு. அதுக்கு முன்னாடி 4 முறையும் அவர் எப்படி ஏற்றார், என்னென்ன காலகட்டங்களில் என்ன முடிவை எடுத்தார் அப்படிங்கிறதும், 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் அட்டாச் பண்ணப்பட்ட பிறகு அவர் நிலைப்பாடு. நான் என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்கிறேன்னா, இது எல்லாமே தனிநபர் அவர் ஊழல் செய்திருக்கிறார், அதுக்கெல்லாம் நம்ம போய் இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, அது கோர்ட் பார்த்துக்கும். மோடி என்ன சொன்னார், அவர் ஒரு ஊழல் பெருச்சாலி, 72,000 கோடி சொத்தை குவிச்சு வச்சிருக்காருன்னு 5 வருஷமோ 2 வருஷமோ 1 வருஷமா பேசல, 2 நைட்டுக்கு முன்னாடி பேசினார்.
மூணாவது நைட் அவங்க வாஷிங் மெஷின்ல போட்டு தூய்மைப்படுத்திட்டா தூய்மை ஆயிட்டாங்களா? அவர் மேல இருக்க இடி கேஸ் என்ன ஆகுது? பிரபு பட்டேல் வந்து 10 ஆண்டுகளா இடி போட்டு துவன்னு துவச்சிங்க. இப்ப என்ன பண்றீங்க? அவங்க இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்க பிரஃபுல் பட்டேல் விஷயத்துல, தொடர்ச்சியா நீங்க பவாரோடு எல்லா நேரங்களிலும் இணைந்தே இருந்த ஒருத்தர், செகண்ட் இன் கமாண்டா இருந்தார், 9 வருஷம் மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க, எந்த நிலையிலையும் விட்டு போகாத ஒருத்தர் இன்னைக்கு வெளியில போறாரு அப்படின்னா லீடர்ஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்க அஜித் பவார் விட்டுருங்க, அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, அவர் அரசியல் ரீதியாக பல முடிவுகள் எடுத்தவர். ஆனா பிரஃபுல் பட்டேல் அப்படி இல்லையே. அப்ப முழுசா இருந்த ஒருத்தர், நம்பியே இருந்த ஒருத்தர், அரசியல் ரீதியாக அங்க கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை, அதுல அவர் இந்த முடிவு எடுக்கிறாரு, அப்ப கட்சி தலைமை அவரை வந்து அங்கீகரிக்கலங்கிற இடத்துல இருந்து போறாரு அப்படின்னு தான் அதை பார்க்கணும். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்க உட்கட்சி பிரச்சனை. அது பிரபு பட்டேலா இருக்கட்டும், ஷாஜகான் புஜ்வாலாவா இருக்கட்டும், அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்க பேசுறாங்க, பிரிஞ்சு போறாங்க, அது வேற. இது நாள் வரைக்கும், முந்தானேத்து நைட் வரைக்கும் இந்த கட்சி ஊழல் கட்சி, சரத்பவார் கட்சி ஊழல் கட்சி, சரத்பவார் கொள்ளையடிச்சாரு, ஜூனியர் சரத்பவார் கொள்ளையடிச்சாரு, பிரபு பட்டேல் கொள்ளையடிச்சாரு, புஜங்கா கொள்ளையடிச்சாரு, ஷாஜகான் கொள்ளையடிச்சாரு. ஏன் இங்க போய் இருக்கிற 10 எம்எல்ஏக்கள்ல 8 எம்எல்ஏக்கள் மேல தொடர்ந்து ஈடி நேத்து வரைக்கும் போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்கள அமைச்சரா, யாரு பாஜகவோட ஆதரவோடு அமைச்சரா மாத்தி இருக்கீங்க, அரசுல அமைச்சராக வராங்க. அப்படி ஆக்குகிற போது உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க ஊழல்னா அப்ப ஊழல்னு சொல்லி நான் புறக்கணிக்கிறேன்னு புறந்தள்ள வேண்டியதானே? அப்ப ஒரு இயக்கத்தை இது ஒண்ணு இல்ல, இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க எப்படி செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி எங்களை மிரட்ட நினைக்கிறாங்களோ அதை போல சரத்பவார் அங்க நினைக்கிறாங்க. எங்க தலைவர் நேரா கூப்பிட்டு சொல்ற, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நல்லது நடக்கும், காலம் வரும். நீங்க எம்எல்ஏக்களை உடைக்கிறதுனாலயோ ஒரு இயக்கத்தை உடைக்கிறதுனாலயோ உங்களை நீங்கள் நிலைநிறுத்த முடியாது. ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். காங்கிரஸ் திமுக உடைச்சது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுது, யாரும் மறுக்க முடியாது. காங்கிரஸ் ஒரு காலத்தில் திமுகவை உடைத்தது. ஆனால் இங்கே காங்கிரஸ் வர முடிந்ததா என்றால் இல்லை. அதிமுக திமுக என்கிற இரு துருவங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் தலையால் மத்தியில் ஆளக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் தண்ணி குடிக்குது இல்ல, அந்த நிலைதான் இருக்குமே தவிர நீங்க வளருவீங்கன்னு பாஜக கனவு கண்டா அது காணல் நீராகத்தான் போய் 91 காங்கிரஸ் வந்து அதிமுக வளர்ச்சிக்கு உதவியது, அதனால அதுக்கப்புறம் வரவே முடியலன்னு இன்னொரு தியரி இருக்கு. அப்படி ஒரு முடிவை பிஜேபி எடுக்குமா அல்ல அது தனியா தியரியாங்கிறத நம்ம பார்க்கலாம், பேசுவோம்.